சார் வணக்கம் சார். வாயா லெனின், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு சார். டீயா குடு. சார் என்ன? நான் ஒரே ஒரு வாட்டி போ போ. சரிங்க சார். நெக்ஸ்ட். ஏய் நீ அப்படியே வெளியே போ. அடுத்த ஆள் வா. ரொம்ப நன்றி சார். அடுத்த வாரம் வந்து என்னைய பாரு. சரிங்க சார். உண்மையை சொல்லுங்க, நீங்க யார்? இதுக்கு முன்னாடி பாம்பேல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க, நீங்க யார்? என்ன பாச்சா பட பில்ட்ட பாக்கம். நானும் உங்களை மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஐ செலக்ஷனுக்கு வந்தவன் தான். குறும்பு. எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு புரியுது. நானும் டிகிரி முடிச்சவன் தான். BA பொலிட்டிக்கல் சயின்ஸ். போலீஸாகி சாதிக்கணுங்கிற வெறி சின்ன வயசுல இருந்து ரத்தத்துல ஊறி போச்சு. என்ன ஹைட்ல ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால தான் பூபை சாரை பார்த்து போலான்னு வந்தேன். அதான் ஆக முடியாது தெரியுதுல்ல, அப்புறம் வெட்டியா ட்ரை பண்றீங்க. போலீஸ்ல எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு உனக்கு தெரியுமா? சிவில், கிரைம், லேண்ட் ஆர்டர். அதான் இல்ல, சட்டம் மற்றும் ஒழுங்கு, ஆயுதமன் தமிழ்நாடு சிறப்பு படை, பொதுமக்கள் பாதுகாப்பு, பொதுமக்கள் வளங்கள் மற்றும் உளவுத்துறை, கடலோர காவல்படை, குற்ற புலனாய்வு மற்றும் உளவுத்துறை, பொருளாதார சிறப்பு பிரிவு, தமிழக ஆயுதப்படை, ரயில்வே காவல்துறை, சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள், உளவு மற்றும் பாதுகாப்பு, குற்றப்பிரிவு, நுண்ணறிவு, போக்குவரத்து காவல் பிரிவு, மதுவிலக்கு அமல் பிரிவு, குடிமையியல் பாதுகாப்பு பிரிவு, பயிற்சி பிரிவு, இப்படி மொத்தம் 18 டிபார்ட்மெண்ட் இருக்கு. எல்லாத்துக்கும் ஹைட்டு முரட்டுத்தனமான உடம்பு மட்டும் தேவையில்ல, அறிவு மட்டுமே தேவையான நிறைய இருக்கு. அதுல உன்னை பார்த்து நுழைஞ்சலான்னு தான் சாரை பார்த்து போலான்னு வந்தேன். இதெல்லாம் நடக்கிற காரியமா? நம்பிக்கை தான் என் வாழ்க்கை. அதை புரிஞ்சுக்க. கேனு சைஸ்ல இருந்துகிட்டு கேரியரை பத்தி பேசிட்டு போறேன். விஜயகாந்தா இருப்பார் போல் இருக்க. வேகமா ஏரியா தவந்துட்டு போற ஒன்னத்தாயா. வேகமா ஏரியா. இறங்க மாட்டியா? ஐயோ தம்பி, நீங்க 2 பேரும் போலாம். சார் இன்னொரு சான்ஸ் சார். முடியாது முடியாது, கிளம்பு. போப்பா போப்பா போ. சார் சார் என்ன வேணா ரிஜெக்ட் பண்ணீங்க சார். அவனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். யோ, இங்க என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரா நடக்குது? போயா வெளியே. போயான்னு சொல்றாருல. சாரி வெற்றி. விடுங்கங்க, என் நேரம் அப்படி இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? வெற்றி, நான் வேணுமா பேசி பார்க்கட்டுமா? வேணாங்க, நான் ஊருக்கே கிளம்புறேன். அட இருங்க வெற்றி, ரோப் லிஃப்டிங்ல போனானா மற்றதெல்லாம் பட்டியா கிளம்பிருக்கீங்களே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரிசல்ட்டை நான் பார்த்துட்டு போயிடுவோம். வெற்றி இங்க வாங்க, வேகமா வாங்க. நீங்க எல்லாரும் பாஸ் ஆயிட்டீங்க. என்னங்க சொல்றீங்க? போர்டுல போய் பேர பாருங்க. போங்க போங்க. தள்ளு 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 தள்ளு. பாஸ் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் பாஸ், ஒரு நிமிஷம். இந்த இருக்கு முருகேஷ் நாராயணா. என் பேர் முருகேஷ். நசீர் இருக்கா? நசீர் இருக்கு. யார்ப்பா வெற்றி? நான் தான் சார். உன்னை பூவை சார் கூப்பிட்டாரு. எதுக்குங்க அவரை கூப்பிடுறாங்க? செலக்ட் ஆயிட்டார்ல, சேலரி அட்வான்ஸ் கொடுக்கவா இருக்கும். தேங்க்யூ சார். சார் வாயா எனர்ஜெட்டிக் யங் மேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபிட்டான ஆள் கிடைக்க போறான். சார் நான் இப்படி செலக்ட் ஆனேன்னு கேட்க போறியா? உன்னை முதல்ல இருந்தே வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். எல்லாத்துலயும் ஒரு ஃபயரோட பண்ணேன். எலிஜிபிள் கேண்டிடேட் 6 ஸ்டார் வாங்கணும். ஆல்ரெடி நீ 7 ஸ்டார் வாங்கிட்ட. அதனாலதான் நீ ரோப்ல இன்னொரு சான்ஸ் கேட்டப்ப நான் அலோவ் பண்ணல. எனிவே ரிட்டர்ன்ல நல்லா பண்ணு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வெற்றி சார், உனக்கும் சங்கரநாராயணனுக்கு எனி ப்ராப்ளம் இல்லையே சார். ஆரம்பத்துல இருந்தே அவர் உன்னை ரிஜெக்ட் பண்ற மோட்டிவ்ல இருந்தாரு. கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு. காசை வாங்கிட்டு ஆளை செலக்ட் பண்றது மட்டும் இல்ல, எலிஜிபிளா ரிஜெக்டும் பண்ணுவாங்க. என்ன பண்ண சொல்ற? டிபார்ட்மெண்ட் அப்படி இருக்கு. நீ கிளம்பு. ஓகே சார். கடைசியில போலீஸ் ஆனதை பொண்ணை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரா?
எதுவுமே தெரியாம கிளம்பி வந்து இன்னைக்கு எல்லாத்துலயும் ஜெயிச்சிட்டாருல. என்ன வெற்றி சொன்னாரு? ஆல் தி பெஸ்ட் சொன்னாரு. ஏங்க உங்க கதையை கேட்டேங்க. உங்க காதல் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்ஸுங்க. ஆனா உங்க கதையை நினைச்சாதாங்க பாவமா இருக்கு. ஏங்க அங்க பாருங்க. வெற்றி, இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடி ஆகணும். கண்டிப்பா. ஏய் அறிவு இருக்கா? பழைய பாக்கி வச்சிட்டு எடுத்து தின்னுட்டு இருக்க. ஏய் தராம போறேன். என்ன பிரச்சனை? வாக்கி டாக்கி வச்சுக்கின்னு காக்கி நம்மளையா பாக்குதடா. பாக்கி நேரத்துல கிராக்கி பண்ணாம பாடுங்கடா, ஆட்டம் பாடுங்கடா. அப்படியா? இப்ப நான் உனக்கு கத்துட்டா லபுக்கு லபுக்கு லபா லபுக்கு லபா லகுல பல்லாசா பல்லாசா பல்லாசா. ஒன்னும் புரியல மாமே. அப்ப புரியுற மாதிரி பாடு. ஆடுகிற மாட்ட ஆடி கரடா, பாடுகிற மாட்ட படிகாரகனடா. குளிர்காயே அடிடாட்டிய உன்னுடைய சேட்ட தங்களை கேட்டா. விட்டுடா ரவுஸ் இதுவா பெருசு நண்பலவ் ஜெய் கண்ணுண்டா. தனியா இருந்தோம் அணியா சேர்ந்தோம் அணிலா இனிமே உதவிடலாம். நண்பர்கள் இல்லாம போனாலும் ஆனாடா. நம்ம மதுராடிய கேளுப்பா. அதாப்பு கண்டவுடன் காதல் பெண்ணிடம் நானும் மனமுடைய நட்பு அதுதான் நெப்பு. காக்கி சட்டை போட போட நாம வந்தோம், நட்புக்கு நாம கைதிகளனோம். மார்பின் அளவை அளந்தாரங்கே நட்பின் ஆழம் அளந்தார. இங்க நாமும் இணைவோம் என்ற கடவுள் நம்மை படைத்தாரா. சொந்தங்கள் பேசாத விஷயங்கள் நாம் பேசலாமே. தஞ்சாவூர் கேக்குறியா? கட்டுறல்ல நல்லா ஏத்தியறா. ஐயா தாண்டி எங்க ஜெயிச்சா அம்மனிய நினைச்சா வெற்றிகள் வருதா. துயரங்கள் என்றே இனிமே இல்ல அப்படியே வந்தா என் தூர்மான. காதல் வலையில் சிக்கிய நண்பா காவல்துறையில் நுழைவாயா. திருமணமாகி மனைவி வந்தா எங்களை நீயும் ஆனஞ்சு பாவியா. ஒரு நாளில் பல நாள் பார்த்தோமே இது போதுடா. நம்ம மெட்ராஸ் கேளு மாமே. நீ சைட்ல பாக்குறான் போறவன் குத்து. லெஃப்ட்ல குத்து மாமே. இறக்கி போட்டு சவுக்கு கேட்டு ரைட்ல வாங்கி நீ வெயிட்டா குத்து. சூப்பர் மாமே. என்னப்பா அவள் தானா? சதா ஓகே டாடா பாய் பாய். இருப்பா நானும் வரேன். என்ன பரோட்டா இது ஈரத்தின் மாதிரி விளங்கவே இல்லை. அதான் ஊருக்கு போறீங்கல்ல, சம்சாரத்துக்கு சொல்லி நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. யாரு? ஏன் சம்சாரமா? நீ வேற. வீட்டுல நான் தாயா சமையல. சரி முருகேஷ் கிளம்புவோமா? வெற்றி கிளம்புவோம். பிரியா கூட பேசும்போது கொஞ்சம் எங்களை பத்தியும் சொல்லுங்க. கட்டாயம் சொல்றேங்க. முக்கியமான விஷயம், இவனை பத்தி மட்டும் சொல்லாதீங்க. ஏன்? நம்ம பழக்க வழக்கத்தை கேவலமா நினைப்பாங்க. சரிங்க வரோம். நண்பா ரிட்டர்ன் எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்துருங்கப்பா. ஓகே ஓகே சரி சரி. ஓகே பாய். வரேன்.
அதுவா சரி சரி சரி. சோறு போடுமா, பசிக்குது. அப்படியா? சரி சரி சரி. சரிதான். என்னம்மா சோறு போட சொன்னா போன்ல பேசிட்டு இருக்க? பசி உயிர் போகுதுல. அவன் தான் வந்துட்டான், நீ பேசிக்கிட்டு நான் சாப்பாடு எடுத்துக்கிறேன். இந்த பேசு. யாருமா? பேசுடா. ஹலோ, யாருங்க? நான் பிரியா பேசுறேன். ஏய் லூசு, நீயா? காலையில இருந்து உனக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ என்ன எங்க பேசிட்டு இருக்க? நான் எங்க பேசினேன்? காலையில இருந்து உங்க அம்மா தான் என் கூட பேசிட்டே இருக்காங்க. என் தாத்தாவோட அப்பா பேர் ஆரம்பிச்சு நேத்து நான் போட்ட நெயில் பாலிஷ் வரைக்கும் சொல்லிட்டேன். இன்னும் விட்ட பாடு இல்ல. ஆமா, அவங்களுக்கு எப்படி ஓ நம்பர் தெரியும்? என்ன கேட்டா? மா பிரியா நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? பிரியா கிட்ட இருந்து கொரியர் இருந்துச்சு, அதுல தான் அவன் நம்பர் இருந்துச்சு. ஆமா, கொரியர்ல என்ன அனுப்பிச்சிருக்க? அதை திறந்து தான் பாரு. இரு. வெற்றிக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் பிரியா. ஜிகே புக்கா? போன் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, ஒழுங்கா படி. படிக்கிற வயசா இது? பாதி எழுத்து மறந்து போச்சு. அப்பா சொன்னது இந்தா சாப்பிடு. கொண்டா. ஆமாம்மா, அந்த டிவில நேற்று ஐட்டமின் குழம்பு வைக்கிறத பத்தி சொன்னாங்களே, பாத்தியா? அப்பா வந்துட்டாரு. ஐயோ, மாமா வந்துட்டாங்க. இந்தாங்க. மாமா வந்துட்டாரு, வச்சுறேன். சரிங்க அத்தை. வாங்க. ஷப்பா, காய் போடவா? சூடா போடு. தூத்துக்குடியில் இருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் மீன் வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று நடந்த உதவி ஆய்வாளருக்கான உடற்தகுதி தேர்வு எழும்பூர் போலீஸ் மைதானத்தில் நடைபெற்றது. 2 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததால் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சில காலி இடங்களுக்காக நடந்த தேர்வில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களின் முழு திறமையையும் வெளிப்படுத்தினார்கள். இதில் தேர்வு பெற்றவர்களுக்கு வரும் 12ஆம் தேதியன்று எழுத்து தேர்வு நடைபெறும் என தமிழக காவல்துறையின் கூடுதல் டிஜிபி திரு நாராயணன் அவர்கள் தெரிவித்தார். இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு வேகாத வெயில் உட்காந்துருக்காங்க பாரு, சுத்த முட்டா போயிடு. லதா, ஒரு டீ போடு. சரி, நான் கிளம்புறேன். சரி, போயிட்டு வாங்க. பிரியா, நான் அத்தை பேசுறேம்மா. இதை யார் படிக்கிறா? வெற்றி கடை தாங்க. இன்றில கேள்வி கேட்பாங்கல்ல, அதான் படிக்கிறான். நல்லா படி. ஹலோ, பிரியா பேசுறேன். இனிய ஃபோன் பண்ணக்கூடாது என்ன? என் கூட பேசாம உன்னால இருக்க முடியல. ஆமா, பெரிய மன்மதராசா, உங்க கூட பேசாம இருக்க முடியல. ரிட்டன் எக்ஸாம்க்கு ஹால் டிக்கெட் வந்துருச்சு, ஹாஸ்டல்ல இருக்கு. எங்க வார்டன் ஃபோன் பண்ணாங்க, போய் வாங்கிக்க. நீ வந்து வாங்கி தர மாட்டியா? ஹோ, ரொமான்ஸ் பண்ணணுமோ? ஒழுங்கா போய் ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு படிக்கிற வேலையை பாரு. அட்டை டு அட்டை நீ கொடுத்த புக்கை கரைச்சி குடிச்சிட்டேன். பப்ளிஷர்
பேர்ல ஆரம்பிச்சு பிரிண்டர் அட்ரஸ் வரைக்கும் எந்த கேள்வி கேட்டாலும் கரெக்டா பதில் சொல்லுவேன். சரி சரி, ரொம்ப பீத்திக்காத. ஹால் டிக்கெட் வாங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. May I come in, ma'am? Yes, come in. ஏய், நீ என்ன இங்க? சும்மா உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குதா? அதானே, உன்னால என்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு தெரியும்ல. ஆமா, முடியல. அதான் உன்னை பார்த்துட்டு அப்படியே இதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, வீட்ல என்ன சொல்லிட்டு வந்த? அம்மா கூட தான் வந்தேன். அவங்க எங்க? ஆபீஸ்ல டிசி வாங்க வெயிட் பண்றாங்க. வார்டனை பார்த்துட்டு வரேன்னு வந்தேன். போலாம்? சரி வா. ஒரு நிமிஷம், சாமி கும்பிட்டுட்டு போலாம். என்ன சென்டிமெண்டா? ஆமா, கொடு. ஆல் தி பெஸ்ட். என்ன ரிட்டன் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு வேண்டிக்கிட்டியா? ரிட்டன் எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவேன். ஃபைனல் இன்டர்வியூல பாஸ் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன். அப்பதானே நம்ம கல்யாணம் நடக்கும். எதுக்கு? உனக்கு கொடுக்க வேண்டிய கடைசி ₹1, அந்த 1500 ரூபாயில. ஆமா இல்ல, நம்ம காதலோட கடைசி ₹1. இதோட நம்ம காதல் முடிஞ்சிருச்சு. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் போலீஸ் ஆயிட்டு வந்தா தானே உனக்கு கல்யாணம் பண்ணுவேன். அப்படி இல்லை நான் உன்னை பார்க்க மாட்டேன்ல, அதை தான் சொன்னேன். நம்ம சேர்றதையும் சேராம போறதையும் இந்த விநாயகரை முடிவு பண்ணிட்டோம். ஏய், ஏன் அழுகுற? பிரியா, ஏன் அழுகுற? என்னாச்சு பிரியா? பிரியா, நான் சொல்றது கேளு. பிரியா, பிரியா, அழுகாத. பாரு, இங்க பார் பிரியா, என்னைய பார் பிரியா, அழாதமா. என்னாச்சு? காதல் என்பதை முத்தத்தில் கொடுத்து விட்டாய். காதல் என்பதை மௌனத்தில் சொல்லிவிட்டாய். நான் உன்னை நினைத்தால் பூவாகும் மனது, என் உள்ளே இருக்கும் உயிர் கூட உனது. உன் சுவாசம் கொடுத்தாய் மண் மீது வாழ, இது ஒன்றே போதும் விண்ணை நானாள. என்னமோ நெஞ்சுக்குள்ள சந்தோஷம் இருக்க, இது என்ன அதிசயம் உயிர் மட்டும் நடக்க. காதல் என்பதை முத்தத்தில் கொடுத்து விட்டாய். காதல் என்பதை மௌனத்தில் சொல்லிவிட்டாய். நெருப்பின் தூரம் தான் நீரோடு முடியும், மொழியின் தூரம் தான் காற்றோடு முடியும். காற்றின் தூரமோ பூமியில் முடியும், என் காதல் தூரமோ உன்னுள்ளே அடங்கும். காற்றின் தூரமோ பூமியில் முடியும், என் காதல் தூரமோ உன்னுள்ளே அடங்கும். என்னமோ நெஞ்சுக்குள்ள சந்தோஷம் இருக்க, இது என்ன அதிசயம் உயிர் மட்டும் நடக்க. இந்தாங்க. ஏய், எங்கடா போய் சுத்திட்டு வர?
எவ்வளோ நேரமா அவன் ஃபோன் ட்ரை பண்ணுறது? நாட் ரீச்சபிள் வருது. ஏன் என்ன விஷயம்? நானா கேட்குறேன், நீ என்ன சொல்கிற? உன் ஃபோன் என்னாச்சு? சுவிட்ச் ஆஃப்ல இருக்குப்பா. சரி சீக்கிரம் கிளம்பு, நீ மும்பை போகணும். மும்பைக்கா? எதுக்கு? மும்பைலேருந்து உன் ஃப்ரெண்டு பேசியிருந்தான்டா, அவனோட கம்பெனியில் பேசிட்டானாமா. நாளை கழிச்சு வந்து உன்னை ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்களாம். சீக்கிரம் கிளம்பு. நான் மும்பைக்கு போகலப்பா. ஏண்டா? இங்கேயே ஏதாவது ஒரு வேலை தேடிக்கிறேன். இங்கே நீ தேடி கிழிச்சது போதும், ஒழுங்கா கிளம்புற வழியை பாரு. இந்த வேலையில் சேர்ந்துட்டா உன் ஃபியூச்சரே மாறிடும். இங்கே எனக்கு என்ன ஃபியூச்சர் இருக்கோ அதுவே போதும்பா. உங்களெல்லாம் பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுப்பா. ஏண்டா என்னமோ நாள் முழுக்க வீட்டிலேருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்க மாதிரி பேசுற? இங்கே ஊர் சுற்றினது போதும், சீக்கிரம் கிளம்புற வழியை பாரு. போ. சக்தி வந்துட்டேன்பா. பா பர்சில் 3000 பணம் இருக்கு, எடுத்துக்கூட அவன்கிட்ட. சரிப்பா. இந்தா. எதுக்கு? நீ மும்பைக்கு போறல, அதுக்கு அவன்கிட்டயே 10 ரூபா கொடுத்து ஃபோன் பண்ண சொல்லிட்டு மும்பைக்கு போறேன்னு ரிட்டர்ன் எக்ஸாமுக்கு சென்னைக்கு போறல. என்னை வேற என்ன பண்ண சொல்ற? நீ என்னைக்கு அப்பா கிட்ட மாட்ட போறியோ தெரியல. அது அப்புறம் பார்த்துக்குவோம். நீ என்ன மாட்டி விடாம இருந்தா போதும். கொண்டா. நேற்றுக்கே சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுங்க. சரிண்ணே. என்ன சவுந்தரு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன கண்டுக்காம போற? பசங்க வந்துருக்காங்க. சரி அண்ணா நல்லா இருக்காப்லையா? நல்லா இருக்காங்க. இங்க வா. இந்த வாத்தியார் வேலை கர்மத்துல இருந்து ஒரு பையன் அனுப்பினால, என்னாச்சு? அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்கண்ணே. இங்க வரப்பா, காசு பிரச்சனை சொல்லு, 5-10 குறைச்சு வேலையை முடிச்சு விட்டலாம். ஆளை வர சொல்லு. அது இல்லண்ணே, அவன் வேற வேலைக்கு போயிட்டானே. ஏன்? அவன் சர்டிஃபிகேட்ல டூப்ளிகேட்னே. போ போ, இது பெரும் பிரச்சனையா இருக்கும் இருக்க. வராத. எப்பா உன் பிரச்சனை என்ன? யோ டபுள் கேஸ் வந்துரு. அவர் எந்த எம்எல்ஏ? அவன் எம்எல்ஏ கிடையாது. நம்ம எம்எல்ஏ தங்கராசோட 2வது தம்பி மாமனாரோட மூத்த தாரத்து மகளோட 3வது மருமகன். கொடுத்து வச்சவங்கயா. எம்புட்டு பெரிய இடம், என்ன சொகுசான வாழ்க்கை. பேரு தான் எம்எல்ஏ ஹாஸ்டல். ஆனா இங்க தங்கியிருக்கவன் பூரா எம்எல்ஏ சொந்தக்காரன், தோளான் துருத்தி. உனக்கே எரியுது. பேசாம நம்ம கட்சியில சேர்ந்துரு, உன்னையும் வளர்த்து விடுறா. 28 வயசு வரைக்கும் வளராதவன் இனியா வளர போறேன்? உன் புருடாவெல்லாம் மக்கள்கிட்ட வச்சுக்கோ. அண்ணே அண்ணே உள்ள வாங்க. வாங்க. வணக்கண்ணே. வாப்பா வாப்பா சௌந்தரு. அண்ணே இவர் தான் மினிஸ்டர் மச்சான். இவங்கெல்லாம் இவர் ஃப்ரெண்ட்ஸுங்க. வாங்கப்பா. அண்ணன் சொன்னாரு எல்லாம் எஸ்ஐ செலெக்ஷனுக்கு வந்திருக்கீங்களாமே? ஆமாங்க. கவலையே படாதீங்க, நம்ம ஆட்சி எதுவும் பண்ணலாம். நாளைக்கு போய் இந்த காக்கா பாட்டு குருவி பாட்டுன்னு தெரிஞ்சதை எழுதி வச்சுட்டு வாங்க. அண்ணனை வச்சு அவங்க உங்க ஊர்ல போஸ்டிங் வாங்கி போடுவோம். அப்ப நான் கிளம்புறேன். போன போடுங்க. இப்ப வெளில போயிடாதீங்கண்ணா. ஏன்டா? நம்ம தொகுதிக்காரங்க நிறைய பேர் உங்களை பாக்க ரொம்ப கோமா வந்திருக்காங்கண்ணா. என்ன தொகுதிக்காரங்களா? ஆமாண்ணா. நான் பாக்குறேன். சொன்னா கேளுங்கண்ணா, பெரிய பிரச்சனை ஆயிருண்ணா. டேய் நான் பாக்காத தொகுதிக்காரங்களா? யோ என்ன இங்க கூட்டம்? ஐயா எங்க ஊர் எம்எல்ஏ செல்வநாயத்தை தேடி வந்தா எங்கேயா இருப்பாரு? அவர் அசம்பிள்ல இருந்து என்ன வரல. இங்கெல்லாம் அப்படி கூட்டம் போடக்கூடாது. கிளம்பு கிளம்பு கிளம்பு. அதான் ஐயா சொல்லிட்டாருல, எம்எல்ஏ சட்டசபையில நமக்காகத்தான் பேசிட்டு இருப்பாரு போல இருக்கு. வாங்க போலாம் போலாம். என்னப்பா அப்படி பாக்குறீங்க? தொகுதி பக்கம் போய் 5 வருஷம் ஆச்சு. ஒரு வயலுக்கு நம்மளை அடையாளம் தெரியல. இப்படியே ஊரெல்லாம் சுத்தி விட்டு நாளை காலையில எம்ஜிஆர் சமாதி அண்ணா சமாதின்னு பார்த்துவிட்டு கையெடுத்து கும்பிட்டு ஊர் பக்கம் போயிடுவாங்க. இதெல்லாம் சமாளிக்கலைன்னா அரசியல் பண்ண முடியுமா? இதை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கீழே மிஸ் இருக்கு, நல்லா சாப்பிட்டு அண்ணன் பேரை சொல்லுங்க. இல்ல பரவாயில்ல. என்னப்பா என்னை பிரிச்சு பாக்குற? இருக்கட்டும். சரி உங்க விருப்பம். அப்ப நான் கிளம்புறேன். எதுனா போன் பண்ணுங்க. வரட்டுமா? வரட்டுமா? சரிங்க பாப்பா போலாம். ஏங்க அவர் தான் அவ்வளவு சொல்றாருலங்க. சும்மா இருப்பா. அவரு 6 மாசம் அக்கௌண்ட்டை நம்ம தலையில கட்ட பாக்குறாரு. ஏங்க இப்படி இருப்பாங்களாங்க? அரசியல்லாம் அப்படித்தான் இருக்கும். போய் எல்லாம் குளிச்சு ரெடி ஆகுங்க, எக்ஸாமுக்கு டைம் ஆகுது. போங்க. பாய்ஸ், ஆல் ஆஃப் யூ லிசன் ஹியர். யாரும் கொஸ்டின் பேப்பர்ல ஆன்சர் எழுதக்கூடாது. சரியா 10 மணிக்கு இங்க விசில் அடிப்போம். அப்பதான் நீங்க எழுத ஆரம்பிக்கணும். ஓகேவா? உனக்கும் சங்கரநாராயணனுக்கு எனி ப்ராப்ளம் இல்லையே சார். ஆரம்பத்துல இருந்தே அவர் உன்னை ரிஜெக்ட் பண்ற மோட்டிவ்ல இருந்தாரு. கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண. முருகா அங்கால ஈஸ்வரி காப்பாத்தப்பா. என்ன புக்கை கொடுத்துருக்காங்க? எண்ணி பார்க்கவே 8 நாள் ஆகும் போல் இருக்கு.
தம்பி ஏ இல்லை ஆன்சர் சி. ஏய் அதை எழுதாத, வேற எழுது, அது தப்பு. Inky Pinky Ponky, father of the donkey, donkey died, father cried, Inky Pinky Ponky. D. சார் என்ன தேடுறீங்க சார்? என்னடா ஒண்ணு தெரியாம நடிக்கிற? எங்க ஒளிச்சு வச்சிருக்க பிட்ட? சார் என்கிட்ட பிட் இல்லையே சார். மாட்ன ஆயுசுக்கும் போலீஸ் ஆக முடியாது. தம்பி என்னது இது? என்னது இல்ல சார். ஓ முன்னால தானே கடந்துச்சு. நான் போடல சார். ஒய்யா சொல்ற. இல்ல சார். வாடா வா. சார் சார் எக்ஸாம் நீ எழுதணும் வா. சார் ப்ளீஸ் சார் சார். தம்பி இதுக்கு ஏதான்பா கரெக்டு? ஏய் அவர் தப்பா சொல்லிட்டு போறாரா? கரெக்டா எழுதுறா. இந்த போலீஸ் வேலையே வேணாம். எந்திரி. எங்க இந்த பிட்டு? என்கிட்ட பிட் இல்ல சார். இப்பதானே பார்த்தேன். சாரிங்க வாங்க சொல்றேன்ல சார். செக் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை சார். போங்க எழுது. முடியாதுக்குள்ள நீ என்கிட்ட மாட்டுவ. ஏன் சார் தேவையில்லாம அவர் டைமை வேஸ்ட் பண்றீங்க? நீங்க உங்க வேலையை பாருங்க, எங்களுக்கு தெரியும் யார் எப்படின்னு. Inky Pinky Ponky, father has a donkey. கிறுக்கினது போதும், கிளம்பு. குட் ஈவினிங் சார். சார் உட்காருங்க. என்னாச்சு? உங்க பிளான் சூப்பர் சார். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஒருத்தரையும் பரீட்சை எழுத விடல. அதுலேயும் 1-2 பேர் தப்பிச்சிட்டாங்க சார். நீங்கள் தான் அவங்கள ஃபைனல் இன்டர்வியூவில் பார்த்துக்கணும். நான் வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற செலெக்ஷன் சம்பாதிக்காமல் விட்டுருவேனா? தேங்க்யூ சார். சார் இது என்ன சார் பொம்பளை போட்டோ? உனக்கு தான் ஏன்? ஐயோ நான் ஏகபத்தினி விரதம் சார். எனக்கு வேணாம் சார். இந்த பணம் மட்டும் போதும் சார். நான் வரேன் சார். எனக்கு அந்த விரதெல்லாம் கிடையாது சார். போய் தொலை. வரேன் சார். $2300 எப்படி இவ்வளவு வந்துச்சு? வாங்க. ஏன்டி ஃபோன் பில் இவ்வளவு ஜாஸ்தியா வந்திருக்கு? சின்னவன் ஊர்ல இல்லைங்க, அதனால தான் தினம் அவன் கூட போன்ல பேசினாங்க. இவ்வளவு பெரிய மூஞ்ச வச்சு ஒரு பொய்யா சொல்ற? இதுல வெற்றி நம்பர் எங்க இருக்கு காட்டு. ராதா இங்க வா. என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க மாமா. அதுதான் எங்க வீட்டுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணேன். பொய்யா நான் உனக்கு அப்பா மாதிரி தினம் ஒரே நம்பருக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஃபோன் பேசியிருக்கீங்க. இப்போ நீயா சொல்ல போறியா இல்லை உங்க வீட்டுக்கு ஃபோன் போட்டு கேட்கவா? வெற்றி ஒரு பொண்ணை லவ் பண்றான். அவளை கல்யாணம் பண்ணணும்னா போலீஸ் ஆகணுமா? ஏன்னா
பொண்ணோட அப்பா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். இப்ப கூட வெற்றி மும்பைக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு செலக்ஷனுக்காக சென்னைக்கு போயிருக்காரு. எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்கல்ல? இல்லைங்க மாமா, வெற்றிக்கு கிடைச்ச அந்த நல்ல வாழ்க்கைய விட்டுறக்கூடாதுன்னு தான். போலீஸ்காரன் சகவாசமே வேண்டான்னு இருக்கேன். நீங்க இருந்துட்டு போங்க, அதுக்கு அவன் என்னங்க பண்ண முடியும்? வெற்றி அந்த பிள்ளைங்க ஒருத்த மேல ஒருத்த உசுரையே வச்சுக்கிட்டு இருக்காங்கங்க. அப்ப என்னோட வைராக்கியத்தை உடைச்சு உசுரோட குணமாக்கிட்டீங்க. ஏன் மாமா இப்படி நினைக்கிறீங்க? என் வீட்டுக்காரருக்கு மட்டும் இந்நேரம் பாஸ்போர்ட் இருந்திருந்தா வெளிநாட்டுக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சிருப்பாரு. ஆனா போலீஸ் விசாரணைக்கு வீட்டுக்கு வரும், அது உங்களுக்கு பிடிக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக இன்ன வரைக்கும் அவர் பாஸ்போர்ட் எடுக்கல. இவ்வளோ தெரிஞ்சும் வெற்றிக்கு அவரு சப்போர்ட் பண்றாருன்னா, வெற்றிக்கு பிரியாவை கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அவரோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் மாமா. உங்க எல்லாத்துக்கும் வெற்றி மேல இருக்கிற அக்கறை எனக்கு ஏன் இருக்காதுன்னு நினைச்சீங்க? நீங்க எல்லாரும் அவன் மேல வச்சிருக்கிற பாசத்தை விட நான் அதிகமாகவே வச்சிருக்கேன். இதை ஏன் என்கிட்ட மறைச்சிங்கன்னு தான் தெரியல. இனி என் வேதனையை நான் சொல்லி புரிய வைக்க முடியாது. நான் பார்த்த போலீஸ்காரங்க கெட்டவங்களாக தான் இருந்தாங்க. ஆனா என்னோட பையன் நல்ல போலீஸ்காரனாக தான் இருப்பான். இப்போவும் சொல்றேன், எனக்கு போலீஸை பிடிக்காது. ஆனா என் பிள்ளைக்கு அதுதான் வாழ்க்கைனா அதுக்கு நான் கட்டாயம் தடையா இருக்க மாட்டேன். மா, வெற்றி ஃபோன் பண்ணியிருந்தாம்மா. அப்பாவுக்கு பேண்ட் ஷர்ட் பீட்லாம் வாங்கி வச்சிருக்கானா. டேய் நடிக்காத, நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். வா அந்த பொண்ணு விட்டு போயிட்டு வரோம். நீ பூரா ஆம்பளைகளா இருக்காங்க. யோ சவுந்தர, நீ கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குன்னு பார்த்தா ஒன்னையும் காணா. இந்த சோகத்தை ஏன் கேட்குற? எல்லாம் பீச்சில் ஆணு பொண்ணு சேர்ந்து உட்காந்துருந்தாலே போலீஸ்காரங்க வந்து குடையிறாங்க. சொல்லுமா, அப்பா எப்படி இருக்காரு? அப்பாக்கு ஒரு விஷயமெல்லாம் தெரிஞ்சு போச்சுடா. என்னம்மா சொல்ற? ஒன்றும் பதறாத. நானும் அண்ணியும் ஒரு வழியா சமாளிச்சு ஒத்துக்க வச்சுட்டான். இப்ப அண்ணனை கூட்டிட்டு பிரியாவை பார்க்க போயிருக்காரு. அம்மா உண்மையாவாமா சொல்ற? என்னால நம்பவே முடியலமா. சந்தோஷத்துல எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் அப்புறமா பேசுறேன். என்னன்னு சொல்லுங்க. அப்பா பிரியா வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போயிருக்காரு முருகேஷ். கையை கொடுங்க. அப்ப ஃபைனல் இன்டர்வியூ முடிஞ்சோடனே கல்யாணம். கண்டிப்பா. என்னப்பா என்னாச்சு? போச்சு, எல்லாமே போச்சு. இனிமே நீங்க யாருமே போலீஸ் ஆக முடியாது. என்னன்னு சொல்றீங்க? காசை வாங்கிட்டு 15 பேர்த்த செலக்ட் பண்ணிட்டாங்களா? உங்களை மாதிரி மெரிட்ல வந்தவங்க, இவர மாதிரி ரெக்கமெண்டேஷன்ல வந்தவங்க யாரையுமே செலக்ட் பண்ணலையா? யார் சொன்னது? நம்ம அந்தோணி தான், போலீஸ் செலக்ஷன் கான்ஸ்டபிள். ஃபைனல் ரிசல்ட் அடிச்சு வந்துருச்சான். நாளைக்கு இன்டர்வியூ நடக்க போகுது. அது வெறும் கண் துடைப்பு தாங்க. சங்கர நாராயணன் தான் செலக்ஷனுக்கே கேட்டான். அவரு கூட 2 பேரு கட்டு கட்டா பணம் தள்ளி இருக்காங்க. வேற எதுவும் பண்ண முடியாதா இனிமே? அந்த 3 பேர்ட்ட எந்த மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷனும் செல்லாதான். போச்சா? இதுவும் புட்டுக்கிருச்சா? காரி துப்ப போறேன் பொண்டாட்டி. யோ, உனக்கா உசுருக்கு உத்தரவாதம் இருக்கு. என்னை நினைச்சு பாத்தியா? இந்த இடம் நான் செலக்ட் ஆகல, எங்க அப்பா என்ன சோத்துல விஷத்தை வச்சு வாயில ஊட்டியே விட்டுருவான். உங்களை விடுங்கயா, அடுத்த செலக்ஷன் இருக்கு. நம்ம வெற்றியை நினைச்சு பாருங்க. இந்த ஒரே சான்ஸ் தான். ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? எல்லாரும் இந்த தடவை செலக்ட் ஆகுறோம். எம்புட்டு கஷ்டப்பட்டிருப்போம். திறமை இல்லாம காசு கொடுத்து உள்ள வரவனை ஜெயிக்க விடக்கூடாது. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. இந்த இன்டர்வியூ நடக்க கூடாது. நிப்பாட்டுவோம். நிப்பாட்டுறதா? முடியாத காரியமா? அவங்கள என்ன நினைச்சீங்க? நரி கூட்டமுங்க. அவங்க நரி கூட்டம்னா நமக்குள்ள நரி கூட்டங்கிறது காட்டும். எப்படி? சிறுநரி கூட்டம் சேர்ந்து செங்கத்தை வீழ்த்தும் போது சீக்கிரமாய் சென்றிட வேண்டும். பாராபுஷா கண்களில் தந்திரம் வேண்டும். கவனமாய் சென்றிட வேண்டும். கெட்டதை வென்றிட வேண்டும். பாராபுஷா குளநரி கூட்டம், புது குள்ளநரி கூட்டம், கண்ணை கட்டியாடும் ஒரு கணமுச்சி ஆட்டம். நேராக நடப்பதை விடுடா, தலைகீழாக நினைத்ததை முடிடா. சிறுநரி கூட்டம் சேர்ந்து சிங்கத்தை வீழ்த்தும் போது சீக்கிரமாய் சென்றிட வேண்டும். பாராபுஷா கண்களில் தந்திரம் வேண்டும். கவனமாய் சென்றிட வேண்டும். கெட்டதை வென்றிட வேண்டும். பாராபுஷா
எங்கெங்கும் லஞ்சத்தின் கொடுமை தீமை எல்லாம் தீ வைத்து எரித்தால் தான் இனிமை பாரத நாட்டில் தினம் தினம் தலைவிரி தாடும் பணம் பணம் யார் இதை கேட்பார் இடம் பலம் எங்கும் பேயாட்டம் இளைஞர்கள் கூட்டம் வரும் வரும் எழுந்ததை எல்லாம் பெரும் பெரும் இனி வரும் காலம் சுகம் சுகம் எங்கும் தேரோட்டம் நேராக நேராக நடப்பதை விடுடா தலை கீழாக கீழாக நிலந்ததை முடிடா சிறுநரி கூட்டம் சேர்ந்து சிங்கத்தை வீழ்த்தும் போது சீற்றமாய் சென்றிட வேண்டும் ஆலாபுஷா கண்களில் தந்திரம் வேண்டும் கவனமாய் சென்றிட வேண்டும் கெட்டதை வென்றிட வேண்டும் ஆலாபுஷா ஆள் வந்தாச்சு. ரொம்ப ரகசியமானது. வெளியே தெரிஞ்சுன்னா என் டவுசர் கலண்டுரும். நானும் எஸ்ஐ ஆக வேண்டியவன் தான். பைசா இல்லாதனால தான் கான்ஸ்டபிளாகவே இருக்கேன். எல்லாருக்கும் நல்லா இருந்தால் சரி. இந்தாங்க வெற்றி. நாளைக்கு நடக்க போகிற இன்டர்வியூவில் அட்டன் பண்ண போகிற அத்தனை பேரோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், ஃபிசிக்கல் ரிட்டர்னில் அவங்க வாங்கின மார்க்கு அத்தனை இதில் இருக்குது. சவுந்தர், இதில் இருக்கிற எல்லா அட்ரஸ்க்கும் நான் சொல்கிற மாதிரி தந்தி அடிங்க. செஞ்சிடறேன் வெற்றி. நிறைய ஊழல் நடந்திருப்பதால் லஞ்ச ஒழிப்பு துறையினரால் நேர்முக தேர்வு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. எங்கள் 4 பேருக்கு அனுப்ப வேணாம். சரி வெற்றி. ஒன்றுமே புரியல, விளங்குற மாதிரி கொஞ்சம் சொல்கிறீங்களா? இந்த 30 கேண்டிடேட்ஸில் அந்த 15 பேர் யாருன்னு நம்மளுக்கு தெரியணும். முதல்ல அவங்கள வெளியே கொண்டு வரணும். எப்படி வெற்றி வருவாங்க? தந்தியை பார்த்ததும் பணம் கொடுத்தவன் பத்திரிக்கிட்டு கல்லா காட்டின இடத்துல கதை தட்டுவான்ல. ஆமாம். அப்போ நம்ம பொரியல மாட்டுவான். இப்போ புரியுதில்ல? வாங்க போகலாம். பெருச்சாலைக்கு முழிச்சிட்டு போகிறாங்க. நம்மளுங்க யோ யோ எந்திரியா? யோ யோ எந்திரியா? என்ன சார் என் பெட்ரூம்ல படுத்திருக்கீங்க? மண்ணாங்கட்டி பெட்ரூம் இல்லையா? யாரோ நம்மளை கடத்தி கொண்டு வந்து கட்டி போட்டிருக்காங்கயா. கடத்திட்டாங்களா? கத்தாதியா, இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும். வாயில கை கட்ட ஊத்து விடு. சார் இதெல்லாம் ட்ரைனிங்ல சொல்லி கொடுக்கலையே சார். யோ ட்ரை பண்ணியா? சீக்கிரம்யா. சார் முடியல சார். அம்புட்ட திறமை இருந்தா நீங்க எதுக்கு எங்க கிட்ட மாட்டீங்க? நீங்க தானே பொடி பசங்க ஒளிச்சு வச்சு விளையாடுற மாதிரி விளையாட்டு காட்டுறீங்களா? நாங்க யார் தெரியும்ல? ஐபிஎஸ் ஆபீசர்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்த ட்ரேஸ் பண்ணி எங்க டிபார்ட்மெண்ட் வருதா இல்லையான்னு பாரு. அப்போ சரி, அவங்களே வந்து உங்களை கூட்டிட்டு போட்டோம். முருகேஷ், அது வரைக்கும் ஆபீசர்ஸ்லாம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நல்ல ஸ்ப்ரே அடிச்சு விடுங்க. போலாம். வேணாம். வேணாம்டா. சொன்னா கேளுடா. தேவையில்லாம பண்ணாதீங்கடா. டேய் டேய் சொன்னா கேளுடா. வேணாம்டா டேய். சொன்னா கேளு. வேணாம். அப்போ நாங்க சொல்றதை நீங்க கேளுங்க. சரி, உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க எல்லாரும் எஸ்ஐ ஆகணும். அது என் கையில இல்ல. இன்டர்வியூ நடக்க போதே வந்து அட்டெண்ட் பண்ணு. நீங்க தான் 15 பேர்கிட்ட காசு வாங்கிட்டு இன்டர்வியூ நேத்து முடிச்சிட்டீங்களே. யாரா சொன்னா? நீ பாத்தியா? கைய கால கட்டி போட்டிருக்கப்பவே மும்பிட்டு ஏத்தமா பேசுறிய வெற்றி. இது சரிப்பட்டு வராது. ஸ்ப்ரேவை அடிச்சிட வேண்டியதா? யோ சங்கர நாராயணா, என்ன என்கிட்டயே வா. சொலையா 10 லட்சம் கொடுத்துருக்கேன்.
இந்த தடவை என் மகனை எஸ்ஐ ஆக்கல, நீ உசலம்பட்டிக்குள்ளேயே நுழைய முடியாது. அண்ணே என்னென்ன சொல்றீங்க? என்னய்யா ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிற? இன்டர்வியூ கேன்சல்னு உன் ஆபீஸ்ல இருந்து தந்தி வந்திருக்கு. ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. இன்டர்வியூ எல்லாம் கேன்சல் பண்ண மாட்டாங்க. என்ன பத்தி உனக்கு தெரியும், ஏன்ட்ட விளையாடாத. என்ன அடி வைத்த கலக்குதா? உசலம்பட்டிக்காரன் மட்டும் இல்லை, காசு கொடுத்த அத்தனை பேருக்கும் தந்தி போயிருக்கு. ஒவ்வொருத்தனா ஃபோன் பண்ணி பேசுவான், கத்துவான், கதறுவான். இந்த ஃபோனை மட்டும் எடுத்துக்கிட்டு விஜிலன்ஸ்க்கு போனேன், மொத்தமா ஆப்பு. ஐயோ சார், நம்ம பெரிய விலங்கத்தில் மாட்டிக்கிட்டோம். அடுத்து என் ஃபோன் அடிக்கிறதுக்குள்ள ஏதாவது பண்ணுங்க சார். சரி, உங்க 4 பேரையும் செலக்ட் பண்றோம். எது 4 பேரா? அப்ப நானே? ஏய், கிரவுண்டுக்கு வெளில டிவி தானே நீ, உன்னை எப்படியா செலக்ட் பண்ண முடியும்? ஐடி இல்லன்னு நீங்க தானே ரிஜெக்ட் பண்ணீங்க, இப்போ நீங்களே செலக்ட் பண்ணுங்க. அது எப்படி? அப்ளிகேஷன் போடல, பிசிக்கல் ரிட்டர்ன் அட்டெண்ட் பண்ணல. அப்ப நான் விஜிலன்ஸ் கிட்ட போறேன். சார், போன செலெக்ஷன்ல ஒரு செலக்ட் பண்ணோம்ல, அதே மாதிரி பண்ணிடலாம் சார். சரி, உங்க 5 பேரையும் செலக்ட் பண்றோம். முதல்ல கட் அவுட் விடுங்க. ஓகே சார், கட் அவுத்து விடுங்க. சார் சரி சார். யோ, தடுமாறல, லைட்டா போடியா. ஓகே, லைட்ஸ் ஆன். செக் வச்சாச்சு. நம்ம சதுரங்கம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான மக்கள் பிரச்சனைகளை அலசிட்டு இருக்கோம். இந்த வார நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சார், இப்ப இவங்க நடந்த சம்பவத்தை உங்க கண்ணுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. உங்களை மாதிரி ஆளுங்களால தான் நம்ம டிபார்ட்மெண்ட் மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு. மிஸ்டர் பூபதி சார். எஸ் சார். காசு கொடுத்த 15 பேரையும் சார் அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுங்க. இந்த ஆபீசர்ஸையும் சேர்த்துதான். ஓகே சார். இமிடியேட்டா இன்டர்வியூக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். கேண்டிடேட்ஸை மெரிட்ல செலக்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஆகா, சூப்பர். உங்களை பார்த்தா பெருமையா இருக்கு. போலீஸ் ஆகாமலேயே போலீஸ் பண்ண தப்ப தட்டி கேட்டிருக்கீங்க பாருங்க. வெல் டன். ஐ அப்ரிஷியேட் யூ. உங்களை மாதிரி ஆளுங்க தான் இப்ப டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. அப்போ மாப்பிள்ளையும் போலீஸ் என்னடா? சரி சரி சார். எஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான். அந்த வேலைக்காக நடக்கிற செலெக்ஷனை ஏன் சார் பகிரங்கமாக மக்கள் முன்னிலையில் நடத்தக்கூடாது? நல்ல யோசனை. எங்க காலத்துல இதெல்லாம் செய்யறதுக்கு ஆளே இல்லை. எதையோ லைவ் டெலிகாஸ்ட்ல காட்டுறப்போ இதையும் லைவா காட்டினா நேர்மையானவங்க மட்டும் தான் சார் உள்ள வருவாங்க. தப்பும் நடக்காது. மக்களுக்கும் போலீஸ் மேல மரியாதை கூடும் சார். கட்டாயம் உங்க கோரிக்கையை நான் சிஎம் கொண்டு போறேன். தேங்க்யூ சார். ஏங்க, லவ் பண்ணும்போது தான் மிஸ் காலா கொடுத்தீங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் மிஸ் கால் தானா? அது என்னமோ தெரியல, உனக்கு கால் பண்ணும்போது மட்டும் மிஸ் கால் தான் கொடுக்கணும்னு தோணுது. சரி சரி, நான் ரெஸ்டாரண்ட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா வாங்க. சரி வந்துடுறேன். ஏய், ஐயா வராருடா. வீட்ல வந்துட்டாரா? ரெடியாங்கடா. யோ, ஏன் வண்டியை உங்களால பிடிக்க முடியல? திருட்டு வண்டி எப்படியா பிடிப்பீங்க? போங்க, வண்டி போய் ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஐயா, ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே? உங்களுக்கு போலீஸ் கட்டிங் வெட்டினா நல்லா அழகா சூப்பராக இருக்குங்கய்யா. என்னையா பண்ணுறது, எனக்கும் ஆசை தான். அப்போ வெட்டிடலாம்லையா? வெட்ட முடியாது. ஏன்யா? வெட்ட முடியாதியா. ஏன்யா, கோயிலுக்கு ஏதாவது வேண்டி இருக்கீங்களாயா? இது எப்படியா வெட்ட முடியா? முடிஞ்சா நீயா வெட்டி வை. இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் காட் அ டாங்கி டாங்கி டை ஃபாதர் கிரைட் இங்கி பிங்கி பாங்கி. இங்க வா. டீனர்ல 2 வீலர் நீ தானே திருண்ண? நான் தெரியல சார். நீ தானே திருண்ண? இல்ல சார். திருடல? இல்ல சார். திருடல? இல்ல சார். அப்ப திரும்ப வாசல் வரைக்கும் என்ன உப்பு மூட்டை தூக்கிட்டு போ. ஐயோ சார், நான் தான் சார் திருடேன். சார் சார் மன்னிச்சிருங்க. ஏரியால தப்பே நடக்கூடாது. அது ஐயோ, ஐயா கோவப்பட்டாரு. சாந்தி தேட்டர் சிக்னலை மீறி போயிருக்கிற, மவுண்ட் ரோடு மசூதியை தாண்டி போயிருக்கிற, அண்ணா மேம்பாலத்தில் அனாமத்தா போயிருக்கிற, கோடம்பாக்கம் பிரிச்சு மேலே கோமாளித்தனமாக போயிருக்கிற, கோயம்பேட்டில் உண்மையில போயிருக்கிற, வடபாண்டியில் ஒத்தையில் வந்திருக்கிற, ஜனங்களை பாதுகாக்கத்தாண்டா நாங்கள் இருக்கிற, ஒன்றை பார்க்க இல்லடா. எம்ஏ அடிச்சா
80 கிலோ வெயிட்டா இந்த முருகேஷ் அடிச்சா 300 கிலோ வெயிட்டா பாக்குறியா பாக்குறியா உங்க கோரிக்கை எல்லாத்தையும் நிறைவேற்றுற மனுவை கொடுங்க. அப்புறம் முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். பயம் இருக்கட்டும். ஐயா எங்க ஊர்ல தண்ணியே வரலங்கய்யா. கண்டிப்பா பண்றேன், கண்டிப்பா பண்றேன். ரோடு இல்லையா? ரோடு போட்டு தரேன். அது ஐயா எங்க ஊர்ல பள்ளிக்கூடம் இல்லையா? கண்டிப்பா செய்றேன். போயிட்டு எல்லாரும் அடுத்த வாரம் வாங்க. உங்க கோரிக்கை எல்லாத்தையும் நான் முடிச்சு தரேன். வணக்கம். போயிட்டு வாங்க. போங்க. ஓகே ஓகே கிளம்புங்க கிளம்புங்க. போயிட்டாரு போ 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 நன்றி சார். கொஞ்சம் உள்ள வரீங்களா சார்? நீங்க வாங்க. நாங்க பாத்துக்கிறோம் சார். உங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப கம்மியா இருக்கு சார். உள்ள போங்க. நாங்களும் ஒரு மனு கொடுக்கணும். அடிக்கணுமா? உடைக்கிறியாங்களா? உனக்கு அப்புறம் மனு